பிரைஸ் லார்ட். உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால் சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த உலகத்திலே ஆண்டவர் நிறைய மக்கள் தங்கள் பலத்தினாலேயும் தங்கள் பராக்கிரமத்தினாலேயும் தங்கள் செல்வாக்கினாலும் அநேக காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் சில நேரங்கள் தோல்வியாக முடிகிறது. ஆனால் ஒரு கர்த்தருடைய மனுஷன், ஒரு ஆவிக்குரிய மனுஷன், கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தரை சார்ந்து வாழ்கிற ஒரு மனுஷன் ஒருபோதும் தன் பலத்தை சார்ந்திருக்க கூடாது, தன் பராக்கிரமத்தை சார்ந்திருக்க கூடாது, தன் செல்வாக்கை சார்ந்திருக்க கூடாது. யாரை சார்ந்திருக்க வேண்டும்? தேவனை ஆகிய கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். இங்கே சொல்லப்படுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் செருபாபேலை கொண்டு இடிந்து போன ஆலயத்தை கட்டுவதற்காக தேவன் அவரை அழைக்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். உலக காரியத்தை நீங்கள் ஒருவேளை உங்கள் பலத்தினால் நீங்கள் செய்யலாம், உங்கள் திறமையினால் நீங்கள் செய்யலாம், உங்கள் செல்வாக்கினால். ஆனால் கர்த்தருடைய காரியத்தை உங்கள் பலத்தினால் செய்ய முடியாது, உங்கள் பராக்கிரமத்தால் செய்ய முடியாது, உங்கள் செல்வாக்கை கொண்டு செய்ய முடியாது. அப்படி நீங்கள் செய்வீரென்றால் அது தேவனுக்கு பிரியமானது அல்ல. அது தோல்வியில் முடியும், மன கஷ்டத்துல முடியும். ஆனால் எந்த ஒரு மனுஷன் தேவனை தேவனோடு கூட இணைந்து தேவ ஆவியில் நடத்தப்படுகிறானோ அவன் செய்கிற காரியங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும், வெற்றியாக முடியும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நிறைய காரியங்களை குறித்து கவலைப்படலாம். இந்த காரியங்கள் எப்படி நடக்க போகுது என்று சொன்னாங்க, அதை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டாம். அன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அந்த ஆவியானவர் சகலத்தையும் பார்த்து கொள்வார். எதை செய்ய வேண்டும், எதை சேர்க்க வேண்டும், எதை விட வேண்டும் என்பதை அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. இந்த ஆவியானவர் சகல ஆழங்களை அறிந்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆவியானவர் எல்லாம் கூடும் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தருடைய காரியத்தில் கர்த்தருடைய எந்த காரியமா இருந்தாலும் சரி, ஹல்லேலூயா, ஆண்டவரோடு கூட இணைந்திருங்கள், ஆவியானவரோடு கூட இணைந்திருங்கள். ஆவியார் நமக்காக பல வழிகளை திறப்பார், பல தடைகளை உடைப்பார். ஹல்லேலூயா. ஆவி நம்மோடு கூட இருந்து நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. நாம் நிறைய நெருக்கத்தில் இருக்கலாம், அந்த நெருக்கத்தில் கர்த்தர் விசாலமாய் மாற்றி கொடுப்பார். நமக்கு யார் உதவி செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியாது, ஆனா உதவி செய்யற மக்களை நமக்காக எழுப்பி தருவார். எப்ப தெரியுமா? நாம் ஆவியானுடைய கரத்தில் அடங்கி இருக்கும் பொழுது, ஆவியானோடு கூட நடக்க ஆரம்பிக்கும் பொழுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீங்கள் கர்த்தருடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது, அவர் நிறைவாய் தங்கி இருக்கிறார், எப்பொழுது உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். கவலைப்பட வேண்டாம். ஆவின் உங்களோடு கூட இருக்கிறபடினால் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அந்த பெரிய ஆண்டவர் உங்களை எல்லாரும் உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை கொடுப்பார். ஒருவேளை உங்களுக்கு யார் சத்துருக்கள் நெருக்கலாம், அந்த சத்துருக்கள் ஒடுக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஏன் தெரியுமா? நீங்க அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அபிஷேகம் பண்ணினவன் முகத்தை கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் நீங்கள். ஆக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்காக தேவன் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்ட உள்ளவர், கர்த்தருடைய ஆவியை உடையவள் நீங்கள். ஆகையால் நீங்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எந்த சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய பிள்ளைங்க உங்க பலத்தினாலேயோ பராக்கிரமத்தினாலே செல்வாக்கத்தினாலே நடக்கவோ ஓடவோ செய்ய முற்பட வேண்டாம். அதற்கு பதிலாக, ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்திருக்கிறோம், ஆவியானவரே என்னோடு கூட வாரும், எனக்காக பெரிய காரியங்களை செய்யுங்கள் என்று சொல்லி
அர்ப்பணித்து பாருங்கள். அவர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லமையுள்ள தேவன், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். இல்லாத விளைப்புல இருக்கிற அழைக்கிற தேவனே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்யும், இன்றைக்கு ஒரு அதிசயம் செய்யும் ஆண்டவர். எல்லா கேள்விகளுக்கும் நீர் பதில் வைத்திருக்கிறீர். நாங்கள் எங்களை சார்ந்து வாழ விரும்பவில்லை. ஆவியானவர், நாங்கள் உம்மை சார்ந்து வாழ, உம்முடைய திருச்சத்தத்தை அர்ப்பணிக்க எங்களை நாங்கள் விரும்புகிறோம் சாமி. நீர் மகிமையான காரியத்தை செய்து உம்முடைய அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.